பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு, அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அருமையான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார். ஆனா விசுவாசத்தோடு சென்றார். அந்த விசுவாசம் தான் பிதாவாகிய தேவனால அங்கீகரிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்கு. எப்படிப்பட்ட விசுவாசம் அப்படின்னா, பந்தி இருக்க செய்த ஜன கூட்டத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில 21ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஏறக்குறைய 5000 பேர் இருக்காங்களாம். 5000 பேத்துக்கு போஷிக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்துடைய கையில இருக்கிற அப்பமும் மீனும் அளவு என்னன்னா 5 அப்பம் 2 மீன். 5000 பேத்துக்கு போஷிக்கணும். எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, இயேசு செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிற ஜன கூட்டத்தை பார்க்கவில்லை. அதாவது தேவைகளை பார்க்கல. 2வது அவருடைய கையில இருக்கிற சொற்பமான அப்பத்தையும் மீனையும் பார்த்து முறுமுறுக்கல. என்னடா இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட நினைக்கல, பேசல. அப்படி இருக்கும்போது என்ன செய்தார் அப்படின்னா, வானத்துக்கு நேர கைகளை உயர்த்தி அந்த அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார். ஜெபிச்சு என்ன செய்யறாருன்னா, விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கூட சீஷர்களிடத்துல கொடுத்து பரிமாற சொல்லுகிறார். அந்த பரிமாற்றத்துல பாத்தீங்கன்னா 5000 பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அது போக வசனத்துல எழுதியிருக்காது, 12 கூடை நிறைய மீதியான துணிக்கை எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மளும் கூட என்னைக்குமே நம்முடைய சம்பளம் எவ்வளவா இருந்தாலும் முன்னாடி இருக்கிற தேவைகளை பார்க்க கூடாது. கையில இருக்கிற சொற்பமான பணத்தை பார்க்க கூடாது. அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. தேவ சமூகத்துல வைத்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். முதல்ல கர்த்தருக்குரியதை எடுத்து வைங்க. தசம பாகத்தை எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே நீங்க தந்த ஆசீர்வாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த காரியங்களுக்கெல்லாம் பயன்பட போகிறது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை போலவே நீங்க விசுவாசத்தோட ஜெபிச்சு காரியங்களுக்குள்ள கடந்து போய் பாருங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து பெருக செய்வார். தேவைகள் அத்தனையும் பரிபூர்ணமாய் சந்திக்கும்படி செய்வார். மீதியான துணிக்கைகளையும் உங்களை என்ன எடுக்க வைப்பார். இதுக்கு தேவை என்ன தெரியுமா? விசுவாசிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவைகளை பார்க்காதீங்க. முன்னாடி இருக்கிற உங்க தேவைகளை பார்க்காதீங்க. கையில இருக்கிற சொற்பமான காரியங்களை பார்க்காதீங்க. 3வது விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? அப்படியே ஒரு நிமிஷம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதோ அருமையான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். தேவைகளையோ குறைவுகளையோ பார்த்து முறுமுறுக்காம, ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல சோர்ந்து போகாம ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. உம்மை போல நாங்க தகப்பனே, நீங்க கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஜெபித்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சில அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, கர்த்தர் நீர்தாமே பிசினஸ், அவங்க வேலை ஸ்தலத்தை, குடும்பத்தை ஆசீர்வதியும், கூட இருந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியா இப்படியாகவே ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.